மகா சிவனும் பார்வதியும் தங்களது இரு மகன்களான விநாயகருக்கும் முருகனுக்கும் ஞானப்பழம் எனப்படும் அமுத பழத்தை யார் பெறுவார் என்பதற்கான போட்டியை ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், உலகத்தை யார் முதலில் சுற்றுவாரோ அவருக்கே பழம். விநாயகர் உலகம் சுற்றுவதற்கு பதிலாக தாயும் தந்தையும் தான் உலகம் எனக் கருதி அவர்களை சுற்றி 3 முறை சுற்றுகிறான். ஞானம் என்பது பாசத்தில் உள்ளது என உணர்த்துகிறார். முருகன் தனது வாகனமான மயிலில் ஏறி உலகம் முழுவதும் சுற்றி வருகிறார். கடல், மலையுகள், காடுகள், நகரங்கள், வானம் ஆகிய அனைத்தையும் கடந்து வந்தார். முருகன் திரும்பி வரும்போது விநாயகரே ஞானப்பழத்தை பெற்றதை அறிந்து வருத்தமடைகிறார். நான் உழைத்தேன், ஆனால் பழம் மற்றவருக்கு கொடுக்கப்பட்டது, எனவே கோபத்துடன் கைலாசத்தை விட்டு சென்று விடுகிறார். முருகன் தெற்கே வந்து பழனி மலையில் தனியாக தவம் இருக்கிறார். சிறிய சாமி வடிவில், வஸ்திரமில்லாமல் திருவுதியத்துடன் தவமான நிலை. பசுமை மலையும் அடர்ந்த மரவனமும் சூழ்ந்த அமைதியான இடம். சிவபெருமான் தாயாரும் வந்து முருகனிடம் பழம் நீயே, நீயே ஞானத்தின் வடிவம் என்கிறார்கள். அங்கு பழனி ஆண்டவர் தோன்றுகிறார். பின்பு அந்த இடம் மிகவும் புனிதமான யாத்திரை தலமாகிறது.